ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜேஷ். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைரி ஃபார்ம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது பாகம். முதல் பாகத்தோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இருக்காருங்க அவரும் நானும் 2 பேரும் சேர்ந்து தாங்க கறப்போம். ஓகே, ஒவ்வொரு மாடு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 5 லிட்டருக்கு மேலே தான் கறக்கும். 5 லிட்டருந்து 8 லிட்டர் வரைக்கும் கறக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு நாளைக்கு வருமானம் எவ்வளோ இருக்கும்? அந்த வருமானத்தில் ஒரு நாளைக்கு செலவு உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியுமா? வருமானம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2800லேருந்து 3100 ரூபா வரைக்கும் இருக்குங்க ஒரு நாளைக்கு. செலவு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபா எனக்கு செலவு இருக்குங்க. ஓகே, 2000 ரூபா ஒரு நாளைக்கு செலவு. 2000 ரூபா தாராளமாக இருக்கும். எவ்வளோ ஒரு நாளைக்கு வருமானம் இருக்குன்னு சொல்லுங்க? 2800லேருந்து 3000 ரூபா வரைக்கும் இருக்குங்க ஒரு நாளைக்கு. ஆமாங்க. ஸோ பால் எங்கே போகுதுன்னு சொல்ல முடியுமா? பால் வந்து தற்போதைக்கு வந்து கேகே டைரின்னு சொல்லிட்டு தனியார் பால் கம்பெனி தான். அங்கே கேகே டைரி எங்கே இருக்கு? இதுங்க கள்ளக்குறிச்சிங்க, மாடூர். அவங்களே வந்து டேரெக்டாக இங்கே வந்து ஆமாங்க, அவங்களே வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபேட் எஸ்என்எஃப் வந்து எவ்வளோ வருது? உங்களுக்கு ஒரு லிட்டருக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியுமா? ஃபேக்ட் வந்து 4.2லேருந்து 8.2 எஸ்என்எஃப்ங்க. 26 ரூபா 50 காசு, 26 80 அந்த மாதிரி வந்துட்டுருக்குங்க தற்போதைக்கு. அதாவது கொஞ்சம் கூலிங், அதாவது கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது குளிர்கால டைமில் வந்து இதே ஃபேக்ட் எஸ்என்எஃப்க்கு ரேட்டு 2 ரூபா 1 ரூபா குறைச்சி தாங்க வரும். இன்றைய காலகட்டத்துக்கு 10 ரூபா கெயினுங்க. அந்த வறட்சி நாளில் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி நல்லாயிருக்கும். அதே ஒரு சில ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 27 ரூபா 28 ரூபா வரைக்கும் கூட ரேட் வருங்க. அந்த 28 ரூபாலாம் வரும்போது நமக்கு வந்து இன்கம் கூட தாங்க தெரியும், அதுதாங்க கெயினாகவும் இருக்கும். ஓகே, உங்கள்கிட்ட வந்து மாடு வந்து ஏதாவது உடம்பு சரியில்லாமல் வந்து இறந்துருக்குங்களா? இருக்குங்க, இருக்குங்க. அது எதனால் அந்த மாதிரி வந்துச்சு? அதை வரத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அனுபவம் வரும்போது அதை தடுக்கிறதுக்கான அந்த யுக்தி வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குல்ல? ஸோ அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் எதை ஃபீல் பண்ணுங்க? அதாவதுங்க, நான் வந்து கண்ணு போட்டு 3 நாளில் உள்ள மாடுங்க. அதாவது கண்ணு போட்டு 3 நாள் மாடுங்க. கொஞ்சம் என்னுடைய கவனக்குறைவால் கருக்காத்தோடு, அதாவது வந்து கண்ணு போட்ட உடனே எப்பயுமே மாட்டுங்களுக்கு வந்து கருக்காத்தோடு கண்ணு போட்ட உடனே கொடுக்கக்கூடாதுங்க. 15 நாள் வரைக்கும் மேக்ஸிமம் கம்மியான அளவு ஒருபடி கோதுமைத்தோடு, கொஞ்சம் மற்றபடி இதுதான் கோதுமைத்தோடு தான் மெயினாக. ஒரு அரைபடி குச்சி அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு வரணுங்க. ஒரு 1/2 கிலோ குச்சி அந்த மாதிரி தான் கொடுக்கணும். நான் வந்து என்ன பண்ணேன், அது வந்து என்கிட்ட இருந்த மாடு, ஏற்கனவே போன வருஷம் இருந்த மாடு, வருஷக்கணக்கு இருந்த மாடு. சரி வந்து ஒன்றும் பெருசாக இது பண்ணாது, கருக்காத்தோடு ஒரு 3 நாள் ஆகிடுச்சே கொஞ்சம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கருக்காத்தோடு கொடுத்தேங்க. கருக்காத்தோடு வந்து அந்த ஏதோ வந்து வருமான பொருள் செரிமானத்தன்மை இல்லாமல் வயிற்றில் பிளாக் ஆகிருக்குங்க. அது தெரியல, ஆனால் வயிறு உப்பவும் இல்லை. மாடு வந்து அப்படியே நார்மலாக அந்த கற்காத்தோடு போய் ஒட்டி இதானோன்னு டிசிஷன் இருக்கிற நேரத்தில் மாடு வந்து படுத்து ஏந்திரிக்க முடியாமல் இருந்துச்சுங்க. ஏந்திரிக்க முடியாமனோடனே சரி கால்சியம் சத்து குறைபாடால் தான் மாடு வந்து ஏந்திரிக்கலை. ஆனால் அதுக்கு ஆக்சுவலாக செரிமான கோளாறு இருந்திருக்கு, அது எனக்கு தெரியல. அனுபவம் தானே வாழ்க்கை இது பண்ணுவாங்க. தெரியாமல் என்ன பண்ணிட்டு கால்சியம் சத்து குறைவாக இருக்குன்னு சொல்லிட்டு கால்சியம் போட்டுங்க. அதாவது செரிமான பிரச்சனை இருக்கும்போது மாடு வந்து ரிலாக்ஸாக இருக்கும்போது மட்டும்தான் இது கொடுக்க முடியுங்க. செரிமானம் டிசிஷன் கரெக்டாக இருக்கும்போது தான் கால்சியம் கொடுக்கலாம். ஆனால் நான் தெரியாமல் செரிமான பிரச்சனை இருக்கும்போது கால்சியம் கொடுத்தேங்க. அது உடனடியாக பாதிப்பு ஏற்படுத்தி ஹார்ட் அட்டாக் மாதிரி இது ஆகிடுங்க. அந்த கண்ணுக்குட்டி, அது போட்ட கண்ணுக்குட்டி என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள்? வச்சுருக்கேங்க, வச்சுருக்கீங்க. அது வந்து அதுக்கு பால் போட்டு உருவாக்கியிருக்கேங்க. காலக்கண்ணுட்டே கிடையாது கண்ணுங்க. இது அந்த கருப்பு கலருங்களா? இல்லைங்க, அந்த சிவப்பு. அது என்ன ரகம் சொல்ல முடியுமா? அந்த ஹெச்எப் தாங்க. அது ஹெச்எப் கிராஸ், அதாவது ஜெர்சி ஹெச்எப் கிராஸ். இப்போ வைக்கோல் வந்து இவ்வளோ வந்து கட்டுக்கிட்ட இறக்கி போட்டிருக்கீங்க. ஸோ இது ஒரு கட்டு நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்க? இது எங்கேருந்து வர வச்சிங்க? டேரெக்டாக வர வச்சிங்களா இல்லை நீங்களே போயிட்டு எடுத்துன்னு வந்தீங்களா? இல்லைங்க, நானே போய் எடுத்தேங்க. எந்த இடத்துல? எல்லாமே நம்ம சுற்றுவட்டு கிராமத்தில் தாங்க. குணமங்கலம், உலையனூர், வெள்ளையூர், கணையார் இந்த மாதிரி உள்ளது தாங்க. நம்ம சரௌண்டிங்கில் உள்ள வைக்க கட்டு தாங்க. வைக்கெல்லாம் வாங்கி நானே சுற்றிக்கிட்டேங்க. ஏன்னா நம்ம வந்து பார்த்திக்கிட்டா வைக்கல் போர் ஆக்கிட்டேன்னா அதை பிடுங்கி எடுத்து போடுறதுக்கு சிரமமாக இருக்கும். ஏன்னா ஒரு 4 மாடுனா டப்புன்னு பிடுங்கி போட்டுடலாம். 20 மாடு இருக்கும்போது உடனே பிடுங்கி போடுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படும். நமக்கு வேலை பளு அதிகமாக இருக்குன்றதுனால எல்லாமே ரோலாக கட்டாக சுற்றிக்கிட்டேங்க. ஓகே, இந்த டேரெக்டாக வந்து விவசாயிக்கிட்ட வாங்கியிருக்கீங்க? ஆமாம், விவசாயிக்கிட்ட நேரடியாக. விவசாயிக்கிட்ட வாங்கும்போது நெல்லாக இருக்கும்போது நீங்களே வந்து ரேட் பேசி வச்சுட்டீங்களா இல்லை அறுவடை பண்ணதுக்கப்புறம் தாங்க வைக்கோல் வாங்கினாங்க. அது எப்படி நீங்கள் கட்டு பண்ணீங்க அறுவடை பண்ணும்போது? அறுவடை முடித்த உடனே நானே மிஷின் அதுக்கு தனியாக இருக்குங்க. அதாவது மிஷினுக்கு வந்து ஒரு கட்டுக்கு 40 ரூபாங்க கொடுக்குறோங்க. கட்டு சுற்றி கொடுத்துருவாங்க, வைக்கோலை ரோலாக சுற்றி கொடுத்துருவாங்க. மீதி நம்மளே எடுத்துக்கொண்டுக்குவாங்க. ஏக்கரை 5000 6000 வரைக்கும் ஒரு ஏக்கரை வந்து 5000 ரூபா 6000 ரூபா வரைக்கும் கொடுத்து வைக்கல் வாங்கினாங்க. என்ன வைக்கல் சொல்ல முடியும்? பொன்மணி வைக்கல் தாங்க. நான் இதில் வந்து இந்த டைம் வந்து
பொன்னி வைக்கல் அதிகமாக இல்லைங்க. எல்லாமே பொன்மணி வைக்கல் தாங்க. பொன்மணி வைக்கலும் 37, பொன்னி வைக்கலுக்கு ஒரு ஏக்கர் மட்டும்தாங்க இருந்துச்சு. மீதி அனைத்தும் வந்து பொன்மணி வைக்கல் தான் அதிகமாக, ஒரு 7 ஏக்கர் பொன்மணி வைக்கலுங்க. ஸோ யாருக்கு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பொன்னி வைக்கல் தான் அதிகமாக சாப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க. மாடு நல்லா விரும்பி சாப்பிட்ற வைக்கோல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பொன்னி வைக்கல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எதனால் அதை விரும்பி சாப்பிடுது அப்படின்னு சொல்லுவாங்க? அது வந்து ஷார்ப்னஸ் இருக்குங்க. பொன்னி வைக்கலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். தடிமனாகவும் தெரியாதுங்க, ரொம்ப மெலிசாக இருக்கும் பொன்னி வைக்கல். அதனால் வந்து அதனுடைய சாப்பிட்றதுக்கான ஆவல் அதிகமாக இருக்கும். இப்போ நம்மளே ஒரு சாதாரணமாக ஒரு ஹார்டாக இருக்கிற பொருளை சாப்பிட்றத விட மெருதுவாக இருக்கிறத விரும்பி சாப்பிட்ற மாதிரி தாங்க அதுங்களுக்கு. அந்த மாதிரி தான். இது பொன்மணி வைக்கல் பார்த்தீங்கன்னா ரொம்ப தடிப்பாக இருக்குங்க. வைக்கோலுடைய மொத்தங்கள் மொத்தமாக தெரியும். இப்போ சீக்கிரம் ஒரு 4 வாரம் சாப்பிட்டாலே வாய் அசந்து போகிற மாதிரி இருக்குங்க பொன்மணி வைக்கல். பொன்னி வைக்கல் வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதனால் அது மாடு வந்து அதிகமாக விரும்புங்க. ஸோ வைக்கலை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எதுவாக இருந்தாலும் மாடுங்க வந்து நம்மளுடைய வளர்ப்பு தான். நம்ம எப்படி பழக எல்லாமே மாறி வந்துடுங்க. ஓகே. இப்போ இந்த கையில் பால் கறந்து போடுறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. மழைக்காலங்கள் வந்து எப்படி அதை மேனேஜ் பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமா? மழைக்காலங்கள் வந்து பார்த்தோன்னா இப்போ இருக்கிறது இந்த ஒரு கொட்டா, இங்கே ஒரு கொட்டா, 2 கொட்டா இருக்குது. ஸோ இந்த இடமெல்லாம் வந்து பார்த்தோன்னா சேரும் சகதியமாக ஆகிடும். அந்த டைமில் வந்து மாடுகள் வந்து எப்படி பராமரிப்பீங்க சொல்லுங்கள்? இப்போ இருக்கிற மாடுகளில் கரோல் டைமில் வந்து அடுத்த கொட்டா, அதுக்காக தாங்க ஒரு கொட்டா எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். கறக்கும்போது அதில் வெட்டிடுவோங்க. 4 மாடு அங்கே பிரித்து கட்டு. ஒரு பக்கம் இவ்வளோ நெருக்கமாக இருந்தால் தான் நமக்கு பால் கறதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். தள்ளி கட்டி மாடை இடையில கட்டி கறந்துக்குங்க. எனக்கு மழைக்காலங்களில் ஒன்றும் கொஞ்சம் சிரமங்களாக தான் இருக்குங்க பெருசாக. ஆனால் என்னென்னா மாடு வந்து ரிலாக்ஸாக இருக்காதுங்க மழைக்காலங்களில். இப்போ இருக்கிற அளவுக்கு ஃப்ரீனஸ் இருக்காதுங்க. இது இல்லைன்னா சமயத்தில் என்ன பண்ணிவிடுங்க, மழைக்காலங்களை பொறுத்த வரைக்கும் வெயில் தாக்கம் இருக்காது. அதனால் வெளியில் கொண்டு போய் ஃப்ரீயாக அப்படி நம்ம வயல் ஓரத்தில் அப்படியே கட்டுவோங்க. இந்த மழைக்காலங்களில் பில்லு இருக்கும்போது சாப்பிட்டுக்குங்க. ஸோ மாடுகிட்ட எத்தனை வருஷமாக நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? நான் 4 வருஷமாக தான். 4 வருஷமாக இந்த மாடுகள் கூட பழகிருக்கீங்க. ஸோ இந்த மாடுகள் வந்து ஒவ்வொரு இப்போ அசை போடலாம் அவங்களுக்கு ஏதாவது டிசீஸ், ஏதாவது நோய் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது அறிகுறிகள் சொல்ல முடியுமா? இந்த மாதிரி வந்து இந்த நோய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்ல முடியுமா? அதாவதுங்க இப்போ மாடுகளை பார்த்தீங்கன்னா இதனுடைய மாடு இப்போ நல்லா ஃப்ரீயாக பார்க்கும்போதே தெரியுங்க. மழை நல்லா ஃப்ரீயாக இருக்குங்க மாடுங்க. நல்லா தலையாட்டி அந்த இதாக ஃப்ரீயாக இருக்குங்க. கொஞ்சம் மாடு சுணக்கமாக அப்படியே சோர்ந்த மாதிரி இருக்குனாலே ஃபீவர் அட்டாக் இருக்குதுன்னு மேக்ஸிமம் தெரிஞ்சுக்கலாங்க. ஃபீவர் அட்டாக் வந்தாலே மாடுங்க வந்து அதிகமான அளவுக்கு அசை போடாதுங்க. அசை போடுறது கம்மியாக தான் தெரியும். ரொம்ப சோம்பலாக இருக்குங்க. அதே சமயத்தில் ஜொல் அதிகமாக வடியுங்க. ஜொல் அதிகமாக வடியுதுன்னா மாட்டுக்கு கண்டிப்பாக உள்ள நோக்காடு, அதாவது உள் வலியோ அல்லது ஏதாவது காயங்கள் வலியோ இருக்கலாம் ஜெல் வடியுதுன்னா. அதே சமயத்தில் மாடு வந்து ஜுரம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. கொஞ்சம் ஜொல்லு வடின்னு சொல்லிங்களா? அது நார்மலாக டைம் தீவனங்கள் எடுக்கும் பசு தீவனங்கள் அந்த கட்டையெல்லாம் இருக்கு இல்லைங்களா? கோ5 கோ5 அந்த மாதிரி அந்த கட்டையெல்லாம் சாப்பிடும்போது அப்போ வாயில் எச்சி வரும் அந்த நுர மாதிரி. அது வந்து இயல்பாக தீவனங்கள் சாப்பிடும்போது வர்றது இல்லைங்க. சாதாரணமாக நார்மலாக இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா தெரியுங்க அப்படியே ஜொல்ல வடியுங்க. இந்த கோமார் நோய் வந்துச்சுன்னா அந்த அறிகுறி வரும். ஸோ சாதாரண டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அசை போடும்போது வரதெல்லாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ மாடுங்க பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்க 2-3 மாடுங்க வந்து சாதாரணமாகவே தீனி சாப்பிட்டு அசை போடும்போதே அந்த நுரையெல்லாம் வருங்க. அதனால் ஒன்றும் தவறு கிடையாதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாடுங்க பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இப்போ வெயில் காலங்கள் ஏற்படுறதுனால வெயில் காலங்களில் வந்து மினரல் மிக்சர், அதாவது விட்டமின் சக்தி குறைபாடாக இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக காலையில் ஒரு டைம் வந்து மினரல் மிக்சர் கொடுக்கணுங்க. இந்த நேரம் தாது உப்பு பயன்படுத்துறதுனால மாடுங்க வந்து செழிமையாக தெரியுங்க. எனி டைம் எப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்க மாடுங்களை எதுவுமே வந்து கொஞ்சம் வறட்சியாக இல்லாத எந்த மாடு எல்லாமே செழிமையாக தெரியும். கண்டிப்பாக அதுக்கு காரணங்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கரெக்டான பராமரிப்பு. காலையில் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ மினரல் மிக்சர் கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன்னா இந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய சக்தி அந்த மினரல் மிக்சர் சக்தி கிடைக்குங்க. அதனால் மினரல் மிக்சர் டெய்லி காலையில் 50 கிராம் கொடுத்துட்ருக்காங்க. 50 கிராம் அது பெரிய மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம் கொடுக்கும். கன்று குட்டிகளுக்கு எவ்வளோ? ஒரு 20 கிராம் கொடுக்கலாம். ஸோ அது எப்படி நீங்கள் அளவு ஜஸ்ட் தோராயமாக போடுவீங்களா? இல்லைங்க தோராயம்லாம் இல்லை. நம்ம இப்போ வந்து மெடிசன்ஸ் வாங்கும்போது அந்த டப்பாஸ் கிடைக்குங்க நமக்கு. இப்போ வந்து இந்த தோலில் வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வரும்போது அந்த ஸ்கின்னுக்காக ஒன்று இருக்குங்க. அந்த இது போடும்போது அந்த டப்பாவில் அதில் வந்து அவங்க 50 கிராம் அளவு கொடுத்துருப்பாங்க. அதை பயன்படுத்திக்குவோங்க. அதே மாதிரி இந்த மாடு வந்து இப்போ வெயில் காலங்கள் அதிகமானதுனால மூச்சு வாங்கிறது அதிகமாக இருக்குங்க. மாடு இளைக்கும்.
அந்த இளைப்புத்தன்மை வரும்போது EKRCன்னு ஒரு ஆயுர்வேதிக் மருந்து இருக்குங்க மெடிக்கலில். அது பயன்படுத்தினா உடனே, அதாவது ஒரு வாரம் 3 டப்பா, அதை அந்த 100 கிராம் தான், 100 ml தான் அதனுடைய டப்பா. 100 ml டப்பா 3 டப்பா பயன்படுத்தினாலே அந்த மூச்சு வாங்குற தன்மை குறைஞ்சிருங்க. என்ன அந்த மருந்து மெடிசன் பேர் மறுபடியும் சொல்ல முடியும்? EKRC. ஆமாங்க. EKRC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயுர்வேதிக் மருந்து. ஆமாங்க. வெயில் காலம் வந்து பார்த்தா இழப்பு மூச்சு ஒரு மாதிரி வேகமாக ஓடும்போது ஜொல்லு அடித்து மூச்சு வாங்க. இல்லை, வேகமாக ஓடும்போதுன்னு இல்லை, நார்மலாக தீனி எடுக்கும்போது இந்த வெயில் தாக்கம் அது அதிகமாக இருக்கும்போது அப்படியே மூச்சு வாங்குங்க. இப்போ என்கிட்ட அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் மாடு இல்லைங்க. ஏன்னா எல்லாமே ஜாதி மாடு தான். ஆனால் இதுங்களுக்கு தான் அந்த பிரச்சனை வரும். ஆனால் நான் அது வருது அப்படின்ற ஒரு அறிகுறி தெரியும் போதே அதை பயன்படுத்தி. அந்த மருந்து எவ்வளோ வரும்னு சொல்ல முடியுமா? அது 120 ரூபாய் 180 ரூபா வரைக்கும் வருங்க. அப்படி சரியா? அது 3 டப்பா போடணும் ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு அதில் 20 கிராம் 20 மில்லி தான் கொடுக்க முடியுங்க. அதிகமாக கொடுக்குறதுங்க. ஒரு நாளைக்கே 20 மில்லி தான் பெரிய மாட்டுக்கு. 20 மில்லி கொடுத்தாலே ஒரு டப்பா வந்து 5 நாளைக்கு வருங்க. அதை 15 நாள், அதாவது 15 நாள் கொடுத்துட்டுனா 3 டப்பா 15 நாள் கொடுத்துட்டுனாலே க்யூர் ஆகிடுங்க. திரும்ப அந்த மூச்சு வாங்குறது. அது வந்து ஆயுர்வேதிக்ன்றதுனால வந்து மாடுகளுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா? இல்லைங்க, இங்கிலீஷ் மருந்து மாதிரி இல்லைங்க. இங்கிலீஷ் மருந்து மாதிரி இல்லைங்க. இது ஆயுர்வேதிக்னாலே நமக்கு தெரிஞ்சது தானேங்க. இயற்கை சம்மந்தப்பட்ட இதனாலே மாட்டுங்களுக்கு பாதிப்பு இருக்காதுங்க. அதனால இது வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்லைங்க. ஓகே. உங்கள் பண்ணையில் என்னென்ன உபகரணங்கள் வச்சுருக்கீங்க? மாடுகளுக்கு தேவையான உபகரணங்கள், மருந்துகள், நாட்டு வைத்தியங்கள், அந்த மாதிரி எதெல்லாம் பண்ணுவீங்க? ஸோ எந்தெந்த நோய் வந்தால் என்னென்ன உங்களுக்கு நீங்கள் சடனாக இப்போ நான் இப்போ இருக்கிற நைட் டைமில் வந்து ஒரு மாடுகள் வந்து பார்த்தோன்னா ஏதோ சம்திங் வருது, நான் என்ன பண்ணேன், அந்த நேரத்தில் வந்து கால்நடை மருத்துவர் வந்து கூப்பிட முடியாது. அப்படியே கூட்டலாம் அந்த டைமில் அவங்க வந்து வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் எய்டாக என்ன பண்ணுவீங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்க இப்போ இருக்கிற என்னுடைய இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கால்நடை மருத்துவர் ஒருத்தர் வந்து நல்ல அறிமுகமான பழக்கமானவர், நல்ல மருத்துவர்னு சொல்லாங்க. முதலுதவி அப்படின்னும் போது அர்ஜென்ட்டுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான இதெல்லாம் வந்து எப்படி கையாளணும்னு சொல்லி கொடுத்துருக்காருங்க. இப்போ நார்மலாக இதுக்கு ஃபீவர் இருக்குது, அவர் உடனடியாக வர முடியல அப்படின்ற பட்சத்தில் ஆக்சி டேப்லெட், நான் டேப்லெட் எப்போயுமே கையில் வச்சுருப்பேங்க. ஒரு ஆக்சி டேப்லெட் 4 போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாருங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி அவர் டிசிஷன் எடுத்துகிட்டு பண்ணிக்குவோங்க. ஒரு 4 மாத்திரை போட்டுருவோங்க. மாத்திரை கொடுத்தோன்னா அந்த ஜுரம் குறையுங்க. இப்போ செரிமான பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் டைரியல், ருமிகேர், ருமிபுரோபோலஸ் அந்த மாதிரி அதுக்கான மருந்துகளை வாங்கி வச்சுருக்கேங்க. எல்லாமே என்னுடைய இதில் இருக்குங்க. எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ ஆக்சுவலி அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி டாக்டர் கால்நடை மருத்துவராக இருக்கணும். ஸோ அதுதான் நம்மளுடைய ப்ராசஸ். அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மிக மிக சந்தோஷம். இதை வந்து நீங்கள் உங்கள்கிட்ட வந்து பார்த்தா இந்த பதிலை வந்து எதிர்பார்க்கல. மருந்துகள் பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. ஸோ இது கேட்டது மிக மிக சந்தோஷம். அண்ட் ஒன் மோர் திங், இப்போ நீங்கள் உங்கள் பண்ணையில் என்னென்ன உபகரணங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? மாடுகளுக்கு தேவையான உபகரணங்கள் ஏதாவது? மாடுகளுக்கு தேவையான உபகரணம்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரே ஒன்று இது மட்டும்தாங்க. வாட்டர் சர்வீஸ் மிஷின் வச்சுருக்கேன். வாட்டர் சர்வீஸ் மிஷின்? ஆமாங்க. தரையை சுத்தம் பண்ணுறதுக்காகவும், மாடுகளுடைய வெயில் அதிகமாக இருக்கும்போது மாடுகளை குளிப்பாட்டுறதுக்கு அந்த ஸ்ப்ரே கன்னுன்னு ஒன்று இருக்குங்க. அது வந்து இப்போதைக்கு அதை என்னால் பயன்படுத்தி காட்ட முடியாதுங்க, கரண்ட்டு இல்லை. அதில் வந்து தரையை கழுவுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பூ மாதிரி மாட்டுங்களுக்கு அப்படியே மேலே தெளிக்கிற மாதிரியே இருக்குங்க. மாட்டுக்கு வலி இல்லாமல் தெளிக்கிற மாதிரியே இருக்குங்க. ஓகே. இப்போ கரண்ட் இல்லாத அதை வந்து செக் பண்ண முடியலங்க. அது எங்கேருந்து வாங்கினேன்னு சொல்ல முடியுமா? இது வந்து நான் வந்து வாட்டர் சர்வீஸ் மிஷின் வந்து செகண்ட் ஹேண்டில் தாங்க வாங்கினேன். எவ்வளோ ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியுமா? 8000 ரூபா கொடுத்தாங்க. 8000 ரூபா கொடுத்தாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து ஈவினிங் நைட் டைமில் வந்து மாட்டுங்களுக்கு கொசு தாக்கம் அதிகம் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஸ்பேன் பயன்படுத்தியிருக்குங்க. எல்லா மாட்டுக்கும் ஸ்பேன் வச்சுருக்குங்க. கொட்டாயில் ஸ்பேன் தாங்க. ஏன்னா கொசு தாக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா மாடுங்களுக்கு வியாதிகள் வர்றதுக்கு இதாக இருக்கும். அதனால் இது பண்ணுவாங்க. அதே மாதிரி மாடு வந்து ஈ உட்காரது. இப்போ நம்ம மாடுகள் பார்க்குறீங்க, அதிகமாக தொல்லைகள் அதிகமாக இல்லை. ஏன்னா ஏதோ 1-2 தான் இருக்கும். அதே வந்து மாதத்தில் ஒரு நாள் அதை சோப்பு பயன்படுத்தி அதை குளிப்பாட்டிடுவோம். என்ன சோப்பு பயன்படுத்துங்க சொல்ல முடியுமா? பேர் ஒரு நிமிஷம் அண்ணா விடுங்க பரவாயில்ல, அது லாஸ்ட்டாக நான் காட்டிக்கிறேன். ஆமாங்க, அந்த சோப்பு அதுக்கான சோப்பு இருக்குங்க. ஆக்சிஜன் ஏதோ ஒரு கால்நடை மருந்துக்கான. ஆமாம், கால்நடை சோப்பு தாங்க. அதை போட்டால் மாடுகளுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட்? அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. அதாவது சுத்தமாக இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சோப்பை பயன்படுத்தி தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே அந்த சோப்பு ஊறட்டுன்னு
திரும்ப சுத்தமாக கழுவி விட்டுட்டுனா போடுங்க. அதாவது சோப்பு போட்டு ஒரு 15 நிமிஷம் விட்டுணும், ஊற வைக்கணும். மாட்டு மேலே இருக்கணும். அது நல்லா ஸ்கின்ல நல்லா ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம குளிப்பாட்டி விட்டுறணும், நல்லா சுத்தம் பண்ணி விட்டுறணும். ஸோ அந்த சோப்பு போட்டிங்கன்னா மாட்டு மேலே இருக்கிற உனி ஈ எதுவுமே தாக்கங்கள் இருக்காது. அந்த ஈயர்கள் எதுவுமே இருக்காதுங்க. ஈயர் பேன் எதுவும் இருக்காதுங்க. மாட்டுகளில் பார்த்துக்கிட்டே அப்படியே இருக்குங்க, எந்த ஒரு இதுவுமே இருக்காதுங்க. ஈயர் பேன்லாம் இருக்காதுங்க மாட்டுங்கள்கிட்ட. எல்லாமே வந்து ஒரு இதில் பராமரிக்கணும்னா ஒரு குழந்தைய பராமரிக்கிற மாதிரி தாங்க பராமரிக்கணும். ஏன்னா மாடுகளில் வந்து என்னுடைய கருத்து, இதுங்க எந்த அளவுக்கு நம்ம செழிப்பாக இருக்குமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை தர உயரும். அதனால தான் நம்ம 10 ரூபா நமக்கு வருமானங்கள் இருக்குது. அதை நம்ம சரியான முறையில் பாதுகாக்கலைன்னா நமக்கு பாதுகாப்பு இல்லாமல் தாங்க இருக்கும். ஸோ ஓகே, இந்த டைரி ஃபார்ம் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு காரு, ஒரு நல்ல வீடு அந்த மாதிரி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா இதை வச்சுக்கிட்டு? அதாவது பண்ணைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பம் ரன் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். பெருசாக நம்ம அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்லாம் சும்மாலாம் சொல்ல முடியாதுங்க. ஒரு குடும்பம் ரன் பண்ணுறதுக்கு அந்த தேவைக்கான நம்மளுடைய தேவைகளை அதை பூர்த்தி பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம போய் அடுத்தவங்கள்ட்ட கையை கட்டி நின்று ஒரு 5000 ரூபா மாதத்தில் ஒரு 10,000 ரூபா சம்பளம் சம்பாதிக்கிறது, நம்மளுடைய இதில் நம்ம ஓன் உழைப்பு, நம்மளுடைய உழைப்பை நம்ம இடத்துல பயன்படுத்தி யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. நமக்குன்னு என்ன பண்ணுறேன், ஒரு தொழில் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு நம்மளுடைய கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுக்க நமக்கு 10 ரூபா சம்பாதிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ தீவன பயிர் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, எவ்வளோ போட்டிருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? என்கிட்ட இப்போ வந்து 20 மாட்டுக்குமே ஒரு 50 சென்ட் அளவு தாங்க இருக்குது. மினிமம் வந்து ஒரு 10 மாட்டுக்கு 50 சென்ட் இருக்குங்க. 20 மாட்டை வச்சுக்கிட்டு நான் 50 சென்ட் தாங்க வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 50 சென்ட், ஒரு ஏக்கர் அளவுக்கு தீவனம் பசுந்தீவனம் இருந்தோன்னா இன்னும் மாடுகள் நல்ல ஊட்டமாக இருக்குங்க. இன்னும் வந்து செலவுகள் குறையும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 85,000 ரூபாயிலேருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் இந்த சீசனுக்கு மட்டும் இந்த வைக்கல இறக்கியிருக்கேன். இதுவே வந்து எனக்கு பசுந்தீவனம் அதிகமாக இருந்துச்சுன்னா நான் 45,000க்கு வாங்கியிருந்தால் போகிறோம், இதில் பாதி வாங்கியிருந்தால் போகிறோம். அதாவது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், பகலில் வந்து அதிகமான தீவனம், பசுந்தீவனமாக இருந்தாலும் வரத்தீவனமாக இருந்தாலும் தீவனம் வந்து அதிகமாக கொடுக்கணும். வைக்கோல் கொடுத்தாலும் பசுந்தீவனமும் பகல் நேரங்களில் தீனி அதிகமாக கொடுத்தா தான் மாட்டுக்கு வந்து டிசிஷன் கரெக்டாக இருக்கும். அதே சமயத்தில் இரவு நேரங்களில் அதிகமாக கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அதனால தான் நான் இப்போ கம்மியாக இருக்கிறதுனால பசுந்தீவனம் வந்து இரவு நேரங்களில் கொடுக்குறேன். இதுவே வந்து எனக்கு பசுந்தீவனங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா பகல் முழுக்க பசுந்தீவனங்கள் கொடுத்துட்டு இரவு நேரத்தில் ஒரே ஒரு கட்டை எடுத்து போட்டாலே இந்த 20 மாட்டுக்கு சும்மா அப்படி கொஞ்சம் போட்டாலே போதுமான அளவுக்கு சரியாக இருக்கும். அப்போ வந்து நம்ம பசுந்தீவனம் அதிகமாக இருக்கும்போது செலவுகள் குறையும். சரி, ஓகே. இப்போ புதுசாக ஒரு பண்ணை ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து என்னென்ன கவனிக்க வேண்டியது இருக்குது, என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? புதுசாக பண்ணைகள் ஆரம்பிக்கணும்னா பொதுவாக வந்து தேவைகள்னு பார்த்தீங்கன்னா பசுந்தீவனம், முதல் வந்து பசுந்தீவனம், நம்ம தீவனமும் அதுங்களுக்கு மாடுகளுக்கு தேவையான கொட்டகை அமைச்சு முறையாக பண்ணணும். கொட்டகை முறையாக பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மாடே வாங்கணும். மாட்டை வாங்கி கட்டிட்டு வெயிலில் இருக்கே அப்படின்ற மாதிரி இது பண்ணக்கூடாதுங்க. கொட்டகையை முறையாக பயன்படுத்தி அமைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாடுகள் பராமரிக்கலாங்க. ஓகே, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? நான் +2 தான் சார். +2 முடிச்சிருக்கீங்க. ஸோ +2 முடிச்சுட்டு பர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 சம்திங் வந்து சம்பாதிச்சு. சரி, ஓகே, நன்றி.